ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாவ் a நைஸ் டே. டுடே vlog பார்க்கலாம். ஸோ மார்னிங் எழுந்தாச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு லைட்டாக வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ கிச்சனுக்குள்ளே போய் கீரையும் கேரட் இருந்துச்சு. சரி, கீரை கடைஞ்சிட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு கேரட் பொரியல் பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணாமல் பிளான் பண்ணேன். ஸோ கீரையும் சிறுபருப்பும் போட்டு தான் நான் கூட்டு வச்சேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வேறு எப்படி தான் வேகமாக எழுந்திரிச்சாலும் என்னென்னு தெரில. 1 வீக்காக வந்து நான் ஸ்கூலுக்கு டிலேவாகவே கிளப்புறேன். ஸோ ஏன்னு தெரியல. பட் இருந்தாலும் சைட் பை சைடாக வந்து வேகமாக தான் இந்த மாதிரி நான் வந்து தம்பி வந்து இப்போ 4th போயிட்டாங்க. இதுவரை இவ்வளோ டிலே நாங்கள் கிளம்புனதே இல்லை. பட் இன்றைக்கி டிலே. பட் இருந்தாலும் ஆட்டோ வர்றதுக்குள்ளே கிளம்பிட்டோம். பட் இருந்தாலும் இதுவே நான் எப்போவுமே ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தம்பி கிளப்பி உட்கார வச்சுருவேன். ஸோ குளிச்சுட்டு அப்படியே சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்பி பாப்பா ஸ்கூலில் விட்டு மறுபடியும் அக்காவும் நானும் கோயில் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டரசங்கோட்டை கண்ணுடைக்க நாயகி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து அந்த ஹைவேயில் ஒரு அரைக்காசு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கேயும் சாமி கும்பிட்டு பொங்கல் கொடுத்தாங்க, பிரசாதம் சாப்பிட்டு ஸோ நாட்டரசங்கோட்டைக்கு போயாச்சு. நாட்டரசங்கோட்டை வந்து ரொம்ப எங்களுக்கு எமோஷ்னலான ஊர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆச்சியோட ஊர். ஸோ எங்கள் அம்மாவோட ஊர். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அக்காட்ட, ஸோ இந்த ஊரில் தான் ஒரு வீடு வாங்கி இருக்கணும்டி, இங்கே தான் வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. என்னமோ தெரியல, அந்த ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனாலையோ என்னமோ நான் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அங்கே போனோடனே எங்கள் ஆச்சியை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஞாபகமாக வந்துச்சு. விளக்கு போட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். இப்போ அங்கே கோயிலுக்குள்ளே போனோம் வந்து நான் எங்கள் அக்காவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே தான் ஆச்சி நானே நிற்போம், இங்கே தான் கும்பிடுவோம். அங்கே வரவங்க ஆச்சியெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து ஆச்சிக்கு எடுத்து விட்டு ஆச்சி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவள் இப்போ நீ ஓயாமல் வந்திருக்கே இல்லை, அவளையும் தெரிஞ்சுட்டா நான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அப்படியே வந்து வரிசையாக பார்த்தோம். ஸோ இந்த கண்ணுடைய நாயகி அம்மனோட வரலாறெல்லாம் அந்த செவத்தில் வந்து சூப்பராக வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க. பட் எழுதியும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கதைகளை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கோலங்கள் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. அந்த கோயில் ஃபுல்லாமே எனக்கு அந்த கோயிலில் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லா கோயிலும் இருக்கும். பட் இந்த கோயிலில் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். அந்த தேர் நிறுத்தி வைக்கிற இடத்துல அங்கே வந்து அந்த தேர் வரைஞ்சி அங்கே அம்மனை வந்து அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கையிலேயே. அப்படியே கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோடனே முதல்ல வந்து அந்த பிரசாதம், ஸோ அந்த மாவு உருண்டை வாங்கிட்டு இந்த பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயிலை விட்டு வெளியில் போனோம். ரொம்ப தூரம் போயிட்டோம். அந்த ஆச்சியனை மட்டும் கூப்பிட்டு இந்த பிரசாதத்தை கொடுத்தாங்க. இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஸோ அக்கா உனக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களேன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு வந்து அந்த நாட்டரசோட கலர்வல் ஹைவேல இருக்கிற செந்திலாண்டவர் கோயில் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து முருகர் அத்தனை அழகாக இருப்பார். ஸோ நிறைய சித்தர்கள் இருக்கிறதுனால அங்கே போனோடனேயுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ரொம்ப பாசிட்டிவாக போச்சு. ஸோ எல்லாேருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். சித்தர்கள் வந்து ஒரு ராசி நட்சத்திரத்துக்கான சித்தர்களோட சிலை வந்து அங்கே இருக்கும், அவங்களோட பேரோடு இருக்கும். ஸோ நம்ம வந்து கும்பிடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து 4 லிங்கம் கூட இருக்கும். கணக்கம்பட்டி சித்தர், அதுக்கப்புறம் வந்து மாயாண்டி சித்தர்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிலை வந்து என்னென்னு எனக்கு ஏதோ பண்ணோம் அந்த இடத்துக்கு போனோடனே சம்திங். ஸோ உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்ரீ மாயாண்டி சித்த சுவாமின்னு இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து கலர்கோவில் ரோட்டில் இருக்குது. அதே வந்து நவகிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நானும் அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டோம். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்